பால் குடிக்க மறுத்த குழந்தை வெந்நீரில் இட்டு கொலை செய்த தாய். 2025ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். செம்மணி புதைக்குழி விவகாரம் பிரித்தானிய அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி. மீண்டும் சபையில் கத்தி கூச்சலிட ஆரம்பித்தார் அர்ச்சுனா எம்பி. நாடாளுமன்றத்தில் அமளி துமளி. சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு விவகாரம் தயாஸ்ரீக்கு விமல் பதிலடி. மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு செல்கிறார்கள் ஜோஷியும் டெய்சியும். ஆனை இரவில் சாய்ந்து விழும் நிலையில் மின்சார கம்பம். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ராஜித சேனாரத்னவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. செம்மணி விவகாரத்தில் அனுர அரசில் தேர்வுக்கு வாய்ப்பில்லை என்கிறார் CVK சிவஞானம். தொடர்பென விரிவான செய்திகள். கர்நாடகா பகுதியில் பெண்ணொருவர் தன்னுடைய குழந்தையை வெந்நீரிலிட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையானது பால் குடிக்க மறுத்ததால் குறித்த பெண் இவ்வாறு நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசவத்துக்கு பின்னரான மன அழுத்தம் காரணமாக அவர் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அருகே உள்ள நெலமங்கலாவைச் சேர்ந்த 27 வயது பெண்ணொருவர் தன்னுடைய பச்சிளம் குழந்தையை கொதிக்கும் நீரில் இட்டுள்ளார். இந்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளான குழந்தை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியினையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை பலரும் இட்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டிற்குரிய உயர்தர பரீட்சை நடைபெறும் திகதி பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார். அத்துடன் 2025ஆம் ஆண்டிற்கான சாதாரண தர பரீட்சை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை பரீட்சையில் தோற்றிய பரீட்சார்த்திகள் www.doenets.lk மற்றும் www.results.exam.gov.lk என்கின்ற தளத்தில் சுட்டன் உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செய்வதனூடாக பெறுபவர்களை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் குறித்து தாம் ஆழ்ந்த கவலை கொள்வதாக பிரித்தானியாவின் வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லமி தெரிவித்துள்ளார். அத்துடன் செம்மணி மனித புதைகுழி குறித்து பிரிட்டன் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் பல பகுதிகளிலும் காணாமல் போனவர்களின் குடும்பத்தவர்களோடு நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறோம். அத்துடன் அவர்களுக்காய் குரல் கொடுக்க இருக்கிறோம். மேலும் குறித்த நபர்களின் பிரச்சனைகளை அறிந்து தொடர்பில் அரசு சார்பற்ற அமைப்புகள் உட்பட ஏனைய தரப்புகளோடு இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். எங்களால் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மனித புதைகுழி விடயத்தில் திறன் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளமை குறித்து புரிந்துணர்வு காணப்படுகிறது. இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கம் வகிக்கவில்லை. இதன் காரணமாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்குரிய நியாயாதிக்கம் சர்வதேச நீதிமன்றத்திடம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வின் பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர உரையாற்றும் போது அர்ச்சுனா ராமநாதன் எம்பி ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை எழுப்பி உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டபோது அது மறுக்கப்பட்டதாகவும் அர்ச்சுனா நாடாளுமன்றத்துக்குள் உள்ளே நடைபெற்ற விடயம் தொடர்பில் பேச முற்பட்டதாகவும் அவருக்குரிய வாய்ப்பு மறுக்கப்பட்டமை தவறானது என்றும் சுட்டிக்காட்டினார். இதன் பின்னர் சபையில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அர்ச்சுனா எம்பி எழுந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன் தொடர்பான தகவலை சுட்டிக்காட்டி கடுமையாக கூச்சலிட்ட நிலையில் சபையின் முதல்வர் பிமல் ரத்நாயக்க எழுந்து விளக்கம் அளித்துள்ளார். இருப்பினும் தொடர்ந்து அர்ச்சுனா ராமநாதன் கடும் கூச்சலிட்டு வருவதால் சபை நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்பட்டதாக பாராளுமன்ற தகவல்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொள்கலன்களை விடுவிப்பில் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிக்கப்பட்டதுக்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் சபையின் முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தயாஸ்ரீ ஜெயசேகர அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கொள்கலன் விடுவிப்பில் சம்பந்தப்பட்டவர் என்று தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்து பேசுகின்ற போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் பேசிய அவர் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களை வைத்துக் கொண்டு
எதிர்க்கட்சியினர் பொய் கூறுகின்றார்கள். கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் சாட்சிகள் இருந்தால் நீதிமன்றத்துக்கு சென்று நான் குற்றவாளி என்று ஒப்புவிக்கவும். கொள்கலன் விடுவிப்பில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்றும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முதலில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் அனைத்தும் மேல்மாகாண ஆளுநருடையது என்றும் தெரிவித்தனர். அது பொய் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. நான் தற்போது முழுமூச்சாக செயற்பட உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அவ்வாறென்றால் போலீஸ் நிலையம் சென்று வழக்கு பதிவு செய்து என்னை குற்றவாளியாக்கலாம். இவர்கள் இந்த சபையில் பொய்யே கூறுகிறார்கள். நீங்கள் குறிப்பிடுவது உண்மை என்றால் அதற்கான சாட்சியங்களை திரட்டி ஒப்புவிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி போரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கு இந்த மாதம் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த வழக்கினை விசாரிக்கும் நீதிபதி தற்போது விடுப்பில் உள்ளதால் வழக்கை மீண்டும் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் பாட்டி டெய்சி போரஸ்ட் ஆகியோர் சட்டவிரோதமாக சொத்துக்களை சம்பாதித்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். ஏனையன் வீதியின் ஆனையிரவு உப்பளத்தின் முன்பக்கமுள்ள இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பம் சாய்ந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மின்கம்பமானது இருபுறமும் உள்ள மின்கம்பத்தின் இணைப்பு கம்பியில் தொங்கிய நிலையில் கீழே விழாமல் காணப்படுகிறது. தற்பொழுது வீசி வருகின்ற காற்றின் தாக்கத்தினால் மின்கம்பம் நிலத்தில் விழுந்து விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அபாய சூழல் காணப்படுகிறது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபை உடனடியாக இதை கவனத்திற்கொண்டு மின் விபத்து ஏற்படாமல் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கெரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்துக்கு ஒப்படைத்து அரசாங்கத்துக்கு 2.63 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் கர்ஷன கெகுனவெல உத்தரவிட்டார். இந்த வழக்கு இன்று கொழும்பு மேலதிக நீதிவான் கர்ஷன கெகுனவெல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பொழுது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்ட நீதிவான் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டார். இது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி விவகாரம் தொடர்பில் அனுர அரசாங்கத்தில் தீர்வு கிடைக்காது என தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த புதைகுழி விவகாரம் அரசாங்கத்தின் இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகும். ஆகவே அந்த அரசாங்கம் இதை விசாரிப்பதென்பது சாத்தியமற்ற விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 65 மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இனியும் கண்டெடுக்கப்படலாம். இனிமேல் அரசாங்கம் இந்த விடயத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் அடாத்தாக கதைப்பதை நிறுத்திவிட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்களுக்குரிய நிதியினை வழங்கி முழுமையான ஆய்வை மேற்கொள்ள அரசாங்கம் உறுதுணை புரிய வேண்டும். எனவே ஜனாதிபதி இந்த ஆய்வுக்குரிய தொடர் நடவடிக்கைக்கான நிதியையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியையும் பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுப்பதாக CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார்.